தெலுங்கு படத்தில் ஒப்பந்தம் ஆனாலே கண்டிப்பாக கதாநாயகி தோலை உடிச்சிடுவாங்க. ரொம்ப எந்த படத்தில் நடிச்சது நடிக்கலாம் காட்ட வேண்டியதை காட்டி இல்லை. இந்தியன் படம் மொக்க படங்க. அது கமல்ஹாசனுடைய படமே இல்லை. சங்கர் என்ன சொல்கிறான்னா அந்த படத்தில் யூத்து தேவைப்பட்டது. அப்போ கமல்ஹாசன் கலகணும். S3 ஸ்டுடியோஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட இணைஞ்சிருக்க கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் திறந்தாவே நிறைய விஷயங்கள் மூடப்பட்டிருந்தாலும் அதையும் ஓப்பனாக பேசி சில விஷயங்கள் நமக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வரதில் இவர் வல்லவர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம கூட பைல்வான் சார் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். நல்லா இருக்கு. ஓகே சார், ஆக்சுவலி இப்போ கொஞ்ச நாளாக ஒரு விஷயம் வைரலாக போயிட்டுருக்கு. ரச்சிதா ஃபயர்னு ஒரு படம் நடிச்சிருக்காங்க. நான் அதை பற்றின ஃபஸ்ட் லுக் இதெல்லாம் அவங்க பர்த்டே அன்றைக்கி ரிலீஸ் ஆனதை நம்ம பார்த்துருப்போம். பட் அதுக்கப்புறம் அதே படத்தில் நடித்த பாலாஜி முருகதாஸ் எனக்கு சம்பளமே வரலன்னு ஒரு ட்வீட் வீடியோ போட்டிருந்தாரு. அதை டேக் பண்ணுற மாதிரி ரச்சிதா அவங்களோட ஃபேமை டீஃபேம் பண்ணிட்டதா ஒரு குற்றச்சாட்டு வச்சு அவங்க ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. பட் இதுக்கு பதில் சொல்கிற மாதிரி இப்போ சதீஷ் சாரும் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. நீங்கள் காசு வாங்கியிருக்கீங்க, நீங்கள் நடிச்சிருக்கீங்க, அதை தான் நாங்கள் வெளியிட்ருக்கோம், அப்புறம் எல்லாத்தையுமே நான் வெளியிட வேண்டியதாக இருக்குன்ற மாதிரி அவரும் ஒரு பதில் கொடுத்துருக்காரு. ஆக்சுவலி இங்கே என்ன நடந்திருக்கு, பட் என்னன்றது ஒரு கிளாரிட்டி மக்களுக்கு இல்லை. ஸோ என்னன்றது நீங்கள் விளக்குனீங்கன்னா கொஞ்சம் புரியும் எல்லாருக்கும்னு நினைக்கிறேன். நான் அவரை பேட்டி எடுத்தேன், சதீஷை. அப்போ அவர் அந்த டாக்குமெண்ட்ஸ் பூரா என்கிட்ட காமிச்சார். ஓகே, அதாவது ரஷ்யாவுக்கு அக்ரிமெண்ட் போட்டது, ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணது எல்லாத்தையும் காமிச்சார். அதேமாதிரி அந்த படத்தில் கொஞ்சம் குடும்ப குத்துவிளக்காக இருந்த ரஷிதா கொஞ்சம் செக்ஸாக நடிச்சிருக்காங்கங்கிற ஸ்டில்ஸ் எல்லாம் எடுத்து காமிச்சார். அது இல்லாமல் அந்த பாலாஜி முருகதாஸுங்கிறவர் யார் சார், யாருக்காவது தெரியுமா, உங்களுக்கு தெரியுமான்னு என்கிட்ட கேட்டார். தெரியாது அப்படின்னு. அந்த பையன் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தான். சரி போனால் போகுதுன்னு அவன்கிட்ட முதல்ல சொன்னேன். ஏப்பா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் படம் ஏதாவது எனக்கு கொஞ்சம் லாபமாக இருந்ததுன்னா நான் உனக்கு சம்பளம் தருவேன். அது வரைக்கும் நீ சம்பளத்தை பற்றி பேசவே கூடாது, பேசாமல் ஒர்க் பண்ணணும், அவ்வளோதான். ஒன்று வச்சு படம் எடுக்கும்போது அதே பெரிய விஷயம்னு நான் சொன்னேன். அவன்கிட்ட கூப்பிட்டு கேளுங்க. அவன் இப்போ திம்ரா எனக்கு சம்பளம் தரல, சம்பளமே நான் பேசலையே, அப்புறம் எப்படி நான் சம்பளம் கொடுப்பேன், அவன் லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான், அது சரியில்லை அப்படின்னு சொன்னார் சதீஷ். ஓகே, ஸோ அப்போ இதெல்லாம் பேசுனது இவங்க மாற்றி சொல்லிட்டதா சொல்கிறேன். ஆமாம், ஓகே, தயாரிப்பாளர் தரப்பு சொன்னது தான் நான் நம்ப முடியும். கண்டிப்பாக. அதேமாதிரி பாலாஜி முருகதாஸுக்கு நடிப்பு வரல, ஒரு பாவனை இல்லை. எனக்கே கொஞ்சம் திருப்தி இல்லாமல் தான் சரி அவனை போட்டு படம் எடுத்தேன். வேறு வழி இல்லாமல் 5 டேக்கு 6 டேக்குன்னு வாங்கிக்கிட்டே இருப்பான். முகத்தில் ஒரு சுட்டு போட்டால் கூட நடிப்பு வராது அப்படின்னு ரொம்ப வேறு மாதிரியான விஷயம்னு சொன்னார். ஓகே, ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி எடுத்த படங்கள் கொஞ்சம் நல்ல படங்கள், மக்கள் கொண்டு போய் ரீச் ஆன படங்களாக இருந்தது. பட் இந்த மாதிரி இருக்க கேஸில் இந்த படம் ஃப்யூச்சரில் எப்படி சார் ரிலீஸ் ஆகிடுமா? ரிலீஸ் ஆகிடும். ஏன்னா அவர் பெரிய தயாரிப்பாளர். ஓகே, அவர் தயாரித்த படங்கள்லாம் நேஷனல் அவார்டு மூவி. அதுக்கப்புறம் ஜனங்களுக்கு ஜனரஞ்சமான படம் தான். ஓகே, அதாவது முதல்ல ஒரு படத்தில் நம்ம கதாநாயகனை அறிமுகமாகறோம் அப்படின்னு சொன்னால் அவருக்கு தான் நமக்கு நன்றி சொல்லணும், அது தயாரிப்பாளருக்கு. அது இல்லாமல் எனக்கு சம்பளம் தரல இல்லைன்னு சொல்கிறது அடுத்த அப்போ ஒரு ப்ரொடியூசர் அவரை ஒப்பந்தம் பண்ணுறதுக்கு தயங்குவாங்க. ஓகே, ஸோ இப்போ ரச்சிதா இந்த மாதிரி ஒரு விஷுவலைசேஷன் காமிச்சிட்டாங்க. பட் இதுக்கப்புறம் அவங்க ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் எப்படி சார் இருக்கும்? இல்லை, நேற்று கூட தெலுங்கு படம் ஒன்றில் ஒப்பந்தம் ஆகியிருக்காங்க. ஓகே, தெலுங்கு படத்தில் ஒப்பந்தம் ஆனாலே கண்டிப்பாக கதாநாயகி தோலை உரிச்சிடுவாங்க. ஆமாம், உரிச்ச கொழியாக தான் காமிப்பாங்க, அதில் எந்த சந்தேகம் இல்லை. தெலுங்கில் நோ காம்ப்ரமைஸ். டைரக்டர் என்ன சொன்னார் அதை கேட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஓகே, அதாவது சினிமாவில் நடிக்க வந்துட்டதுக்கப்புறம் நான் அதை செய்ய மாட்டேன் இதை செய்ய மாட்டேன்னு சொன்னால் அது எப்படி சரியாக வரும்? ஓகே, அதனால் ரஷிதா சொல்கிறதும் தவறு, அந்த பாலாஜி முருகதாஸ் சொல்கிறதும் தவறு. ஓகே, அண்ட் ரம்பா மேம் ஆப்வியஸ்லி நிறையவே ஸ்க்ரீனில் இப்போ நம்ம பார்க்க முடியறதில்ல. ஸோ நடுவில் எங்கேயோ பார்க்கும்போது பேட்டி எடுத்திருக்காங்க. அப்போ கேட்டிருக்காங்க, உங்களை படத்தில் பார்க்க முடியலையே, வருவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, இப்போ இருக்கிற படங்கள் அந்த மாதிரி இல்லை, நான் நடித்தேன்னா என் பசங்களே பார்க்க மாட்டாங்க அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நல்ல கதைகள் வந்தால் நான் பண்ணுவேன் அப்படின்னு. உண்மையாகவே அவங்களுக்கு கதைகள்னால தான் அவங்க வராமல் இருக்காங்க, இல்லை வேறு ஏதாவது ரீசன்ஸ் இருக்குமா சார்? சீச்சி இந்த படம் பிடிக்கும்னு நிறைய சொல்லிச்சு இல்லையா, தெரியுமா? புரியல சார், இன்னொரு சொல்லி. சீச்சி இந்த படம் புளிக்கும்னு நிறைய சொல்லிட்டு போச்சு. எகிரி குச்சிது திராட்சை பழத்தை, அதுக்கு கவ்வ முடியல, 8ஆவது தூரத்தில் இருந்துச்சு. இந்த படம் புளிக்கும்னு சொல்லிட்டு தன்னைத்தானே தேத்திட்டு போயிடுச்சு நரி.
ஓகே. அது மாதிரி ரம்பாவை பற்றி சொல்லணும்னு சொன்னால், ரம்பா வந்து நடிகையாக சினிமாவுக்குள்ளே வரலை, ம். டூப்பாக தான் வந்தாங்க. அதாவது அந்த திவ்ய பாரதிங்கிறவங்க செத்து போயிட்டு அம்மா திடீர்னு தற்கொலையாக மர்ம சாவான்னு தெரில. அந்த படத்தில் திவ்ய பாரதிக்கு டூப்போட வந்தது தான் இந்த ரம்யா. அதுக்கப்புறம் தொடையழகி ரம்பான்னு தான் பேசப்பட்டது. ரம்பா எந்த படத்தில் நடித்தது? நடிக்கலாம், காட்ட வேண்டியதை காட்டி பெற வேண்டியது பெற்றுக்கிட்டு, அவ்வளோதான். ரெண்டாவது கல்யாணம் முன்னாலே சினிமாவில் வந்து கதாநாயகி சான்ஸு பறி போயிடும். அது 100% அப்படி தான். அப்படிப்பட்ட சூழ்நிலை இவங்க கல்யாணம் ஆகி, ரம்பா கல்யாணம் ஆகி வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க புருஷனோட. அப்புறம் வெளிநாட்டில் போய் புருஷனோட சண்டை போட்டு மறுபடியும் திரும்பி வந்தாங்க. அப்படி இப்போ அப்புறம் போன மச்சான் திரும்பி வந்தாங்கிற கதையாக மறுபடியும் கணவரோட ஒட்டிக்கிட்டாங்க. 2-3 மகள்கள் இருக்குது. இதுக்கடையில் இப்போ சமீபத்தில் அங்கே வெளிநாட்டில் எதுவும் போனியா வெளியானியான்னு தெரியல. இப்போ எல்லா சொத்தையும் அங்கே வெளிநாட்டில் எடுத்துகிட்டு இப்போ சென்னையில் ஈசிஆர் ரோட்டில் நடிகர் விஜய் பங்களாவுக்கு பக்கத்தில் பங்களா வாங்கியிருக்கு ரம்பா. ஆனால் அதே சமயத்தில் ரொம்ப உறுதியாக இருக்கார் விஜய். அது என்னோட எந்த படத்தில் யாரும் பழைய நடிகர்கள் கிடையாது. இப்போ வந்து அங்கே இருக்கிற தொழிலெல்லாம் விட்டு இங்கே வந்து நடிகர் விஜய் பங்களா பக்கத்தில் ஒரு பங்களா வாங்கி வந்திருக்காங்க. விஜயும் பார்த்துருக்காங்க. இப்போ சில தயாரிப்பாளர்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப என்ன கிடைச்ச ஹீரோயின் சான்ஸ்லாம் கிடைக்கிற வாய்ப்பே இல்லை. அக்கா, தங்கச்சி, அண்ணி அந்த மாதிரி கேரக்டர் கிடைக்கும். ஓகே. அண்ட் இப்போது ஹாட் டாபிக் என்னென்னா பிக் பாஸ் வரப்போகுது. அதை பற்றின டாக் வந்துச்சுன்னாவே கமல் சார் வேறு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு, இப்போது அதுலேருந்து விலகிறதா. ஸோ கமல் சார் ஏன் போனாருன்ற கேள்வியை தாண்டி அடுத்து யார் வருவாங்கன்ற எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்குது. ஸோ அவர் ஏன் போனாருங்கிற ரீசனும் உங்களுக்கு தெரிஞ்சால் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இல்லை, அவர் போன 7வது சீசன்லேயே இதுதான் நம்ம கடைசி சீசன் முடிவு பண்ணிட்டார். ஏன்னா பிக் பாஸும் கமல்ஹாசன் சொல்கிறது கேட்கல. ஆமாம், அங்கே இருந்தவங்களும் கமல்ஹாசனை இரிட்டேட் பண்ணிட்டாங்க. அது எல்லா சீசன்லேயும் வந்து கமல்ஹாசனுக்கு பேர் இருந்தது. போன 7th சீசனில் கமல்ஹாசனுக்கு பேர் சுத்தமாக கெட்டு போச்சு. ஓகே. அவர் வந்து தப்பாக பஞ்சாயத்து பண்ணுறாரு, அப்புறம் அந்த ஒரு பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாருங்கிற மாதிரிலாம் நிறையா வந்துடுச்சு. அது அவருக்கு வந்து கொஞ்சம் மனசு கசந்துருச்சு. ஓகே. நீங்கள் எவ்வளோ தான் கூட கொடுத்தாலும் நடிக்க முடியாது அப்படின்னுங்கிற உறுதியாக இருக்கார் நம்ம கமல்ஹாசன். ஏன்னு சொன்னால் எல்லாம் தெரிந்தவர் சினிமாவில் அவர் தான். அவரே அங்கே இரிட்டேட் பண்ணிட்டாங்கும்போது அந்த இரிட்டேட் பண்ணுற இடத்துல மறுபடியும் எதுக்கு போகணும் அப்படின்னு அவர் முடிவெடுத்துக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவர் அமெரிக்கா போய் ஒரு 6 மாதம் சினிமா பற்றிய பயிற்சி வகுப்பில் கலந்துக்கு வர்றார். என்னென்னா டிஐ தொழில்நுட்பம் இருக்கு இல்லையா, அது எல்லாரும் இங்கேருந்து போய் அங்கே செஞ்சுட்டு வராங்க. அதை நம்மளே அதை கற்றுக்கிட்டு இங்கே வந்து அதை ப்ரொமோட் பண்ணலாமே அப்படிங்கிற முடிவில் 6 மாதம் சினிமாவுக்கு ஓய்வு. தக் லைஃப் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே அவர் அமெரிக்கா போகிறாரு. 6 மாதம் அங்கே வந்து டிஐ தொழில்நுட்பத்தை கற்றுக்கிட்டு மறுபடியும் வந்து அவர் நடிப்பார். அந்த 6 மாதத்தில் இந்த பிக் பாஸ் தான் உள்ளடக்கம். ஓகே. அமெரிக்காவிலேருந்து வந்துக்கிட்டுலாம் இருக்க முடியாது. ஒரு வகுப்பு கிளாஸ் போகிறாருன்னு அது இன்வால்மெண்ட் இருக்கும் இல்லையா. கண்டிப்பாக. அதனால் அவர் அந்த காரணத்துக்காகவும் அவர் பிக் பாஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே. ஆல்ரெடி அவர் கிட்டத்தட்ட ஒரு என்சைக்ளோபீடியா சினிமா பொறுத்த வரைக்கும். இப்போ இன்னொரு விஷயம் வேறு கற்றுக்க போகிறாருன்னு சொல்கிறீங்க. ஸோ பயங்கர எக்ஸைட்டடாக இருக்குது. பட் இந்த கேசஸில் இந்தியன் 2 இப்போ ரிலீஸ் ஆச்சு இல்லை சார். நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குன்னு ஒரு விமர்சனம் இருந்தாலும் நெகட்டிவ் விமர்சனம் நிறையவே இருக்குது. ஸோ எந்த இடத்துல மிஸ் ஆச்சு, அதனால தான் இந்த நெகட்டிவ் விமர்சனம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு விமர்சனம் இந்தியன் படம் வந்து மொக்க படங்க. ஓகே. கமல்ஹாசனுடைய படமே இல்லை. முதல்ல இன்டர்வல் வரைக்கும் வந்து சித்தார்த்த படமாக தான் அது போயிட்டு இருந்தது. அது வந்து சித்தார்த்து வர்ற காட்சிகள் எல்லாமே நிறைய படங்களில் அந்த ஊழலை பற்றி பேசினதை தான் திரும்பி அதில் பேசியிருக்காங்க. ஸோ அது ஒரு ஜவ்வாயிடுச்சு. ஓகே. அது யூடியூபர், அதனால் அது ஒரு காரணம். ரெண்டாவது நம்ம ஏற்கனவே இந்தியன் தாத்தால் கிளின்னு கிழிச்சு வச்சுட்டாரு கமல்ஹாசன். மறுபடியும் அதே கிழமை அப்படிங்கலாம் போர் அடிச்சிட்டு அதில் ஒரு தப்பாக ஒரு விஷயம் பண்ணிட்டாரு. யூத்து கமல்ஹாசன் வந்து வர்றாரு, இன்டர்வலுக்கு அப்புறம் வர்றாரு. அதை எடிட் பண்ணி அதை கொஞ்சம் முன்னால் கொஞ்சம் சேர்த்துருந்தான்னு வச்சிங்க, ரசிகர்களுக்கு ஒரு சாந்தி இருந்திருக்கும். சும்மா அந்த ஒரு ஸ்கேட்டிங் மாதிரி ஒரு சேசிங்கு அதெல்லாம் ரொம்ப போர் அடிச்சிட்டு வேணும்னு வச்ச மாதிரி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதான் கதை இல்லாமல் கதையை ஓட்டினார். ஓகே. பட் ஆனால் இந்த விமர்சனங்களை கேட்டு பாபி சிம்மா வந்து ஒன்று சொல்லியிருந்தாரு, எல்லாரும் வந்து
பிடிக்கலன்னு சொல்லலை, பிடிச்சிருக்குன்னு சொன்னால் யாராவது எதாவது சொல்லிடுவாங்கன்றதுக்காக அப்படி சொல்கிறாங்க, பட் படம் நல்லா தான் இருக்குன்னு கான்ஃபிடென்ட்டாக ஒரு ரிப்ளை கொடுத்துருந்தாரு. ஸோ அவருக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அவர் அதாவது காக்கைக்கும் தன்குஞ்சி பொன்குஞ்சி நடிச்சிருக்காரு. அவருக்கே தெரியும் அந்த ஜஸ்டிஃபிகேஷன் இல்லாத ஒரு கேரக்டர் அது. சும்மா பின்னால் போயிட்டு அவர் முன்னால் போவார், நான் பின்னாலே வரேன்னு சொல்லி தோற்றிட்டு இருக்காரு. அந்த கேரக்டர் வந்து ஒரு அழுத்தமாக இல்லை, அதே அவருக்கு தெரியல. படம் நல்லா இருக்குங்கிறாரு. நான் இனிஷிய கமல்ஹாசன் படத்தில் நடிச்சிட்டதுனால அவருக்கு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் படம் உண்மையில் நல்லா இல்லை. நானும் படம் பார்த்தேன், எனக்கு படம் சுத்தமாக பிடிக்கல. என்ன காரணம்னா கமல்ஹாசன் படமாக அது இல்லை. ஓகே, கமல்ஹாசன் சாருக்கு ஆல்ரெடி நிறைய நாலேஜ் இருக்குது சார். ஏன்னா ப்ரொடியூசர், டைரக்டர் எல்லாமும் அவர் இருந்திருக்காரு. பட் ஸ்டில் இந்த படத்தை பற்றி கேட்டுமே ஏன் அவர் இந்த படத்தை எடுத்து பண்ணணும் அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் இருக்குது. இல்லை, அது வந்து சங்கர் படம்னாலே எல்லா படங்களும் வெற்றி படம் தான் கமல்ஹாசனை பொறுத்த வரைக்கும், மற்ற நடிகருக்கும் சரி. ஒரு பெரிய டைரக்டர் அவர் நல்ல கதையை கொடுப்பார், அவர்கிட்ட போய் நாம் வந்து கதையை மாற்ற சொல்கிறது, அது மாற்ற சொல்கிறலாம் சரியாக இருக்காதுன்னு அவர் நினச்சிருக்கலாம். ஓகே, அந்த மாதிரி. ஆமாம், காக்கை யானைக்கும் அடிச்சிருக்குங்கிற மாதிரி சங்கருக்கும் அவருடைய குடும்பத்தில் உள்ள குழப்பம் காரணமாக அந்த சரியான கதையை எடுத்து பண்ணலை அவர். ஓகே, அதாவது ஒரு படக்கதையை வேணும்னே 2 படமாக ஆக்குனா எப்படி இருக்கும்? ஆமாம், ஜவ்வாக தான் இருக்கும். கண்டிப்பாக. ஸோ அதனாலேயே இன்றைக்கி மக்கள் பார்ட் 2 வருதுனாவே யோசிக்கிறாங்க, ஐயோ நல்ல படத்தை ஏன் பார்ட் 2 எடுத்து கொலை பண்ண போகிறீங்கன்ற மைண்ட் செட் ஆகிடுச்சு இப்போது. உண்மை, அதான் உண்மை. என்ன காரணம்னா ஒரு படமாக இருந்ததை 2 ஆக்குனாலே அது விளங்காது. லைக்காவுக்கு லாபம் தரணுங்கிறதுக்காக படத்தை மொக்கு பண்ணிட்டார். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பேசும்போது நடுவில் ஒரு வார்த்தை சொன்னீங்க, லைக் சங்கர் சார் வீட்டு குழப்பங்கள்னாலேயும் இது சரியாக வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன மாதிரி குழப்பங்கள்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? குழப்பம் அதாவது ஒரே குழப்பம். அதாவது இளையராஜா, பாரதி ராஜா, வைரமுத்து இப்படி ஒரு காம்பினேஷன் இருந்துச்சு. அந்த காம்பினேஷன் போனதுக்கப்புறம் பாரதி ராஜா கொஞ்சம் சர்க்கிள் சந்திச்சார். அதே மாதிரி தான் சங்கர், ஏஆர் ரஹ்மான், சுஜாதா. ஏன்னா சுஜாதா வந்து அந்த திரைக்கதையில் கொஞ்சம் வல்லவர். ஓகே, அதாவது இவர் கொடுக்குற கதையை அதில் வந்து காதல் இருக்கும், சண்டை காட்சிகள் இருக்கும், கவர்ச்சி இருக்கும், எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு அறுசுவை சாப்பாடை கொடுத்துட்டு இருந்தார் சுஜாதா. சுஜாதா மரணத்துக்கு அப்புறம் அவருக்கு ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் கிடைக்கல. ஓகே, அதுவும் படத்தை நல்லா தெரியுது. ராவாக இருந்துச்சு. அது வந்து ஜனங்களுக்கு கமல்ஹாசன் படமா சித்தார்த் படமா அப்படிங்கிற குழப்பம் வந்துருச்சு. ஓகே, ஸோ இதே கமல் சார் கேமியோன்னு ஓப்பனாக சொல்லி கூப்பிட்டுருந்தா கூட மனசு ஆறி இருக்கும் அப்படின்னு சொல்ல வரீங்க, கரெக்டாக சார்? சங்கர் என்ன சொல்கிறான்னா, அந்த படத்தில் யூத்து தேவைப்பட்டது, அதனால நான் சித்தார்த்தை போட்டேங்கிறது. அப்போ கமல்ஹாசன் கிளவுனா கமல்ஹாசன் மேக்கப் போட்டால் இன்னும் காலேஜில் படிக்கிற பையன் மாதிரி தான் இருக்கும். அந்த முக ராசி, அந்த பாவனையை வெளிக்காட்டுறதெல்லாம் வந்து கமல்ஹாசனுக்கு நேர் கமல்ஹாசன் தான். கமல்ஹாசனுக்கு ஆல்டர்னேட்டிவாக நான் வந்து யூத்தாக வந்து கமல்ஹாசன் யூத்துக்காக நான் சித்தார்த்தை போட்டேன்னா சித்தார்த்தை ஏற்றுக்காததுனால தான் படம் ஃப்ளாப். ஓகே ஓகே, ஸோ நம்ம பிக் பாஸில் ஆரம்பித்து இந்தியன் 2 வரைக்கும் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக பேசிகிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். ஸ்டே டியூன்ட் வித் விஜய் ரோஷினி அண்ட் S3 Studios.